இந்த காலை வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் கொஞ்ச நேரம் எழுந்த வண்ணமாய் நம்ம ஆண்டு நோக்கி நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவரை நீங்கள் நல்லவர். கொஞ்ச நேரம் வாயை திறந்து சொல்லுங்களாப்பா, நீங்கள் நல்லவரப்பா. ஆண்டவரை நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க. எவ்வளோ சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் வந்த பொழுதும் நீங்கள் கைவிடாதபடி எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை நம்முடைய கரத்தினால் எங்களை தாங்கி நடத்தி இருக்கிறீங்க. இந்த ஒரு வாரம் காலம் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதமாக நடத்தி இருக்கிறீங்க. எங்களுடைய தனிமையின் பாதையில் நீங்கள் எங்களோடு கூட இருந்தீங்க. எங்களுடைய பலவீன நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு பலனாக இருந்திருக்கிறீங்க. எங்களுடைய சோர்வின் நேரத்தில் அப்பா எங்களை சேற்றி எங்களை அரவணைத்த தேவன் நீங்க அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா இந்த ஆராதனையில வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய வல்லமையை உணரத்தக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆராதனையில மட்டுமல்ல உம்முடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில புதிய பலன் வரட்டும். ஆண்டவரே, பலவீன பகுதிகள் எல்லாம் பலனாய் மாறட்டும். உம்முடைய வார்த்தை அவருடைய பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். ஆண்டவரே, சத்தியத்தை அறியும் பொழுது அந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கி அற்புதத்தில் நடத்தும் என்று சொல்லி நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் வசனத்தை கேட்டு அப்படியாக நாங்கள் வாழ்க்கையை மாற போவதற்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருடைய லைஃப்லையும் ஆண்டவரே இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாளாய் மாறட்டும். ஆண்டவரே, நீங்க உதவி செய்ய போவதற்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க உதவி செய்ய போவதற்காக நன்றி. வெறுமையாய் வந்து நாங்கள் வெறுமையாய் போக போகிறதில்ல. ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை அப்போ அதோடு கூட நாங்கள் திரும்ப செல்ல உதவி செய்யுங்க. இங்கே வந்திருக்கிற யாவரையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, லார்ட் ஜீசஸ், we surrender ourselves into your hands, Lord. ஆண்டவரே, உங்களுடைய கருத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெருகணும்பா, நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே, நீங்க பெருகணும். ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும்பா. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி வேண்டி செபிக்கிறோம். ஆவியானவரே, நன்றி அப்பா. ஹalleluya. அப்படியே ஜெபசந்தேவோடு ஹalleluya நன்றி பலியிடுவோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி. எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்ட பாத்திரமாய் வைத்திருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேடி வந்த நல்ல இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு குறைவின்றி எங்களை பாதுகாத்த நல்ல பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா எங்கள் முழு உள்ளத்தோடும் ஆண்டவரே, அப்பா முழு வெள்ளத்தோடும் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் நீர் பரிசுத்தம் உள்ளவர் அப்பா. நீர் ஜீவனிலும் பெரியவர். ஆண்டவரே, தகப்பனின் மேலாய் நேசிக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பரிகாரியாக கிறிஸ்துவே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். வியாதிக்கு விலக்கி பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, பொல்லாப்புக்கு விளக்கினவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, நன்றி. ஞானத்தை தருகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. பலனை தருகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. சத்துவத்தை தருகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. கிருபையை என்னை போல் ஊற்றுகிறவரே, அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, நன்றி ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆராதிக்க இங்கு வந்தோம் ஐயா.
Thank you.
அற்புதங்களை செய்து ஆண்டவரே, அற்புதங்களை செய்து ஆண்டவரே ரட்சித்தவர் நீங்கப்பா. ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து ஆண்டவரே ரட்சித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே, உம்மை தேடி வந்தவர்கள் ஆண்டவரே அப்பா. சந்தோஷமும் நிம்மதியும் தந்த ஆண்டவரே அப்பா, போஷிக்கிறவர் நீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே. எங்கள் துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உமது அன்பினால் எங்களை மூழ்க பண்ணுகிற எங்கள் அற்புதத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அற்புத இந்த பாடத்திற்கு புதுவழியாக உற்சாகமாக எத்தனை நன்மைகள் செய்தார், எப்படி பாதுகாத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்வை இன்பமாய் மாற்றி Amen.
எங்கள் துன்பங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கிருபையும் சமாதானம் பொழிய பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே, உண்மையோடு உணர்வுள்ள இருதயத்தோடும் ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்ள ஆண்டவரே, உமக்காய் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ, கிறிஸ்துவுக்காய் ஏதாவது ஒரு ஓட்டம் ஓட கர்த்தாவின் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உலகமும் உலகத்தில் உள்ள ஆண்டவரே சகலமும் ஒழிந்து போகும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒன்றும் ஆண்டவரே அழிந்து போகாது என்று சொன்னீர். உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து அதை கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர்களுக்கு ஜீவனுள்ள பலனை கொடுங்க ஆண்டவரே. நீர் ஜீவனிலும் பெரியவர் அப்பா. எங்களுக்கு அந்த பலன் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெளிவுள்ள ஆண்டவரே, இருதயம் இருக்கட்டும் ஆண்டவரே, தெரிந்த புத்தி இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இந்த நாட்கள் எல்லாம் உமக்கு நன்றி ஆண்டவரே. இவனுடைய நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுக்கிறோம். I'm
எழுப்பி செயல்படுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு நாவுகளும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே அப்பா, உமது முகத்தின் ஒளி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. உமது வசனம் எங்களுக்குள்ளே ஜீவனாய் எரியட்டும் ஆண்டவரே. அப்பா, அது பயனுள்ளதாயும் கனி கொடுக்கிற பாத்திரமாயும் ஆண்டவரே செயல்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் கிரியை செய்கிற சத்திய ஆவியானவரே, எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசுகிற எங்கள் கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ளே அனல் கொள்ளுங்க ஆண்டவரே. உலக காரியங்களை சூழ்ந்து கொள்ளாதபடி, உலக சிச்சுவேஷனை பார்த்து பார்த்து காரியங்களை செலுத்தாதபடி, கர்த்தருக்காக எங்கள் ரட்சித்த இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீ நல்லவர் நல்லவர் ஆண்டவரே. துதிகர மகிமைக்கு பாத்திரரே, துதியில் மகிழ்கிற சுத்த கண்ணனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி. அப்படி கண்களை மூடி கர்த்தருடைய ஆவியான மத்தியில் இறங்க வேண்டும் அடிக்காது, அவருக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் அடிக்காது. இதோ ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க. நம்ம ரட்சித்த தேவன், நமக்காய் ஜீவனை விட்டவர், நமக்காய் மீண்டும் ஆண்டவரே அப்பா, இவருக்காய் வர வேண்டும் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன், நமக்காய் வாக்குத்தத்தங்க பெருமூச்சோடு விண்ணப்பம் செய்கிறவர், அறியாத தெரியாத காரியங்களை கற்றுக் கொடுத்து வழி நடக்கிறவர், முடிவுள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே ஆவியானவரே
ஆவியானவரே ஆண்டவரே, வானம் சிங்காசனம் ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியில் சொன்னீர். அதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, உமது கிருபை இரக்கம் தயவல்லாம எங்களை விளைக்க வைக்குது ஆண்டவரே. Hallelujah.
நன்றி அப்பா. ஆண்டவரே, உடைந்து வந்திருக்கிறோம் அப்பா. உடைந்த பாத்திரத்தை அப்பா மறுபடியுமாக புதுப்பித்துகிறவர் நீர் ஒருவரே அப்பா. ஆவியானவரே அப்பா, எங்களோடு இருந்து நடந்ததுக்காக நன்றி அப்பா. ஆராதனை வல்லமையாக வெளிப்பட்டதுக்காக நன்றி அப்பா. உடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு உலாவிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ மறைத்து வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. என்ன வார்த்தை இவர்களுக்கு வைத்திருக்கிறீரோப்பா, அந்த வார்த்தை மூலம் அப்பா இவர்களை பேசும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களை புதுப்பியும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். யாவரும் கர்த்தருடைய நாமத்தில் அமர்படி கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையால் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். உங்களிடம் பேசும்படி அவருடைய வார்த்தையை கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய கிருபை பலன் இல்லாமல் இருந்தால் நாம் இன்னைக்கு நிற்க முடியாது. Secondly, I welcome our senior pastor. Pastor, thank you pastor for coming. So கைகளை தட்டிங்க. சீனியர் பாஸ்டர் வந்திருக்கிறார். உற்சாகத்தோடு கை தட்டுங்க. நம்ம உற்சாகத்தோடு நம்ம செய்யும்போது தான் கர்த்தர் நம்மளை இன்னும் உற்சாகப்படுத்துவார். அத்தனை பேர் விசுவாசிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆராதனை. கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னும் அநேக ஆராதனை, இப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனைகளை கர்த்தர் இந்த சபைகளை கொடுத்து இந்த சபை மற்றவர்களுக்கு உதாரணமாக வைக்கும்படி இந்த பீடி வட்டாரத்தில் இந்த பெரியில வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது கர்த்தர் அதை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவ மகிமை காண்பீர்கள் என்று சொன்னபடி விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் ஆகும் என்று சொன்னபடி கர்த்தர் அதை செய்வார். அவையானவரே துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே, என்ன வார்த்தை ஆண்டவரே இவர்களுக்கு பேச வேண்டும் என்று நான் தயார் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொண்டு, ஒரு சென்டென்ஸை கொண்டு என்னை சிற்றினார். அதாவது depending on God's strength, கர்த்தருடைய பலத்தில் சார்ந்திருப்பது. அப்ப நான் கேட்ட ஆண்டவரே, கர்த்தருடைய பலத்தில் சார்ந்திருப்பது, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பலத்துல தான் சார்ந்திருக்கோம். இருந்த போதிலும் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நாம் அந்த இடத்துல நம்ம சோர்ந்து போய்கிறோம். இந்த மாதிரி நேரத்துல தான் கர்த்தருடைய பலத்துல நாம் சார்ந்திருக்கும் போது வருகிற பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தா கூட அதை நாம் சுலபமாக வென்றிட முடியும். ஏனென்றால் நமக்குள் இருக்கிறவர் உலகத்தை காட்டிலும் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பெரியவராய் இருக்கிறபடியால் தான் பலவீனமான பாண்டத்தில் உள்ள அவருடைய பலத்தை நோக்கி பார்க்கும் போது வருகிற எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், சூறாவளி போல தலைக்கு மேல பிரச்சனை இருந்தாலும் கர்த்தருடைய பலத்தை நான் சார்ந்து இருக்கும் போது வருகிற பிரச்சனை கர்த்தர் சுக்குநூறா உடைக்கிற தேவன். அதனாலதான் நீங்க வேதத்தில் உள்ள கதாபாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைக்கு பக்கத்துல நிற்கும், பக்கத்துல கதவு தட்டி கொண்டு நிற்கும். ஆனால் அவர்கள் ஒரு நாளும் கூட சோர்ந்து போனதில்லை. ஏனென்றால் அவர்கள் அவருடைய சுயமான பலத்தில் சாராமல் கர்த்தருடைய பலத்தில் சார்ந்திருக்கிறபடியால் வெற்றி அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு வேதனையா, வியாதியா, பிரச்சனையா, எந்த பிரச்சனை இருந்தாலும் it's okay, but when you depends on God's strength, everything will be eased. எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். அதாவது பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனம். The book of Philippians chapter 4 verse 30. எடுத்தவங்க வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். மறுபடியும் பாஸ்டர் வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். பாருங்க, இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறது என்னத்துக்குன்னா நம்முடைய எல்லா காரியத்தை செய்வதற்கு. கர்த்தர் அந்த வசனத்துல குறிப்பிட்ட காரியம், குறிப்பிட்ட ஒரு பகுதி, குறிப்பிட்ட ஒரு 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 செக்ஷன் சொல்லல, எல்லாவற்றிலும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனென்றால் அந்த பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
ஏன் அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார் என்று தெரியுமா? ஏனென்றால் நாம் அவருடைய பலத்தில் சார்ந்திருக்கபடியால். ரொம்ப அருமையான ஒரு வசனம். அவர் உங்களை பலப்படுத்தி என்ன செய்கிறார் என்று சொன்னால், அநேக காரியத்தை செய்வதற்கு அவர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல தகப்பன் பாருங்க. நம்மளை பலப்படுத்தின மாற்றம் இல்லாதபடி அந்த காரியத்தை செய்வதற்கு அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. இவன் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நாம் எவ்வளவு நேசித்த அவர் எவர்களும் நமக்காக செய்வதற்கு அவர்கள் யோசிப்பார்கள். நம்ம பக்கத்தில் இருக்க செய் என்று சொல்ற ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பலவீனத்தில் பார்த்து அவர் நம்மளை சிரிக்கல. He never tease when he see our weakness, but he will give the strength to do all the things. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்கும் காணப்படும். எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க நினைச்சுக்காதீங்க இந்த வசனம் பிரசங்கிக்கிறது மட்டும்தான் இல்லை, எனக்கும் சேர்த்து தான். இந்த வார்த்தை, இந்த வசனம் எனக்கும் சேர்த்து தான். கர்த்தர் என்னை இது பண்ணுகிறார், புடமிடுகிறார். அப்பொழுதுதான் நெக்ஸ்ட் நீங்க. அதனாலதான் வார்த்தை, இந்த வசனம் பிரசங்கிக்கும் போது காதுள்ளவன் கேட்கப்பட வேண்டும். You must receive it. பிரசங்கிக்கிறது, வாரம் பிரசங்கிக்கிறது, பிரசங்கிக்க கஷ்டப்பட்டு அவர் நேரத்தை ஒதுக்கி பிரசங்கிக்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். You need to be transformed. மறுரூபமாகப்பட வேண்டும். மறுமலர்ச்சி நம்முடைய சர்ச்சுக்கு டீமா கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால், நீங்க எல்லாரும் அந்த ப்ராசஸ் குள்ள கடந்து போகணும். You must step into the process. Restoration சும்மா ஒண்ணும் இல்லை. It is not a normal restoration. It's the restoration by God himself. சும்மா கேட்டுட்டு போறதில்லை வேத வசனம். You must be restored. நம்ம உடைந்து போகும்போது நினைக்கிறோம், ஐயோ எனக்கு எப்படியாச்சும் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்குமே. Fine, that's good. But you need to transform first before you need to be restored. When you come to God, don't be so selfish. சுயநலமான காரியத்துக்கு தயவு செய்து don't come near to the God. ஏன்னா தேவன் சுயநலமான தேவன் இல்லை. எல்லாருக்காக உயிரை விட்டார். உண்மைதானே? அவர் உயிரை விட்டதுனால தான் இன்னைக்கு நான் என்று மைக்கை பற்றி பேசுற நாட்களில் எல்லாரும் அனைவரும் உட்கார்ந்திருக்கிறீங்க. அவர் அன்னைக்கு 2000 வருடத்துக்கு முன்பதாக அவர் சிலுவையை தொங்கி உயிரை விடாவிட்டார். இன்னைக்கு நான் எங்கேயோ இருந்திருப்பேன். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. உயிரையும் கொடுத்து நமக்கு பலத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் செய்வதற்கு நம்மளை பலப்படுத்துகிறாரே, எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. இந்த நல்ல தகப்பனை நாம் சார்ந்திருக்கும் போது அவர் உங்களை தட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு நாம் அவர் தட்டி கொடுக்கிறத நாம் உணராம இருக்கிறோம். ஏன்னா அவர் தட்டி கொடுக்கிற அந்த டைமீட்டர்ல நம்ம இல்லை. ஆனா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம அங்கதான் இருக்கிறோம். நீங்க கர்த்தருக்குள்ள நெருங்கி வரதான் அவருடைய அந்த தட்டுதல். நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் தானே, பெரியவர் தானே, அவர் நம்ம எவ்வளவு தூரம் தட்டலாம், இட்ஸ் ஃபைன். ஆனா எட்ட இருந்து கை பிடிக்கிறதுக்கும் கிட்ட இருந்து அந்த கிரிப்னஸுக்கும் 2 டிஃபரண்ட் திங்ஸ் இருக்கு. நீங்க கிட்ட வர அவருடைய கிரிப்னஸ் இன்னும் ரொம்ப டைட்டா இருக்கும். ஏன் அவர் டைட்டா பிடிக்கிறார் என்றால், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க அவரை விட்டு போக முடியாதபடி. ஒரு நல்ல தகப்பன் பாருங்க. எத்தனை பேர் உணர்றீங்க எனக்கு தெரியல, நான் உணர்றேன் இந்த வார்த்தையை. நம்முடைய தகப்பன் விட்டு போற தகப்பன் இல்ல, விட்டு போனவர்களை இறுக பிடித்து அணைத்துக் கொள்கிறவர். அதுதான் நம்முடைய தகப்பன். நான் நினைக்கிறேன், என்ன அந்த பாசர் வந்தா ஏசிக்கிட்டே இருக்கிறாரு. இது ஏசுதல் இல்லம்மா, அவருடைய இருதயத்தின் குமறுதல். அவருடைய இருதயத்தில் இவ்வளவு குமறுதல்.
உங்களை குறித்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை கண்டிக்கிறார் என்று சொன்னார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்க மேல பாசம் வைத்திருக்கிறாருங்க. அவர் அனைத்தையும் நேசிக்கிறார், ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அதனாலதான் கர்த்தர் விதமான வார்த்தைகளை கொடுத்து உங்களை தேற்றுகிறார். நான் ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே என்னை பலப்படுத்த கிருஷ்ணனாலே எல்லாவற்றையும் செய்ய இந்த வார்த்தையை கொடுக்குறீங்களே, என்னத்தை குறித்து நீங்க பேச போகிறீங்க? ஸோ ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தப்படுகிறார். அதாவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 34 தொடங்கி 37 வரைக்கும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 தொடங்கி 37 மட்டும். 1 Samuel chapter 17 verse 34 until 37. தமிழில் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Can someone please read in English as well? தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகி நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளின் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் நோடி கூட இருப்பாராக என்றான். David said to Saul, your servant used to keep his father's sheep, and when a lion or a bear came and took a lamb out of the flock, I went out after it and struck it and delivered the lamb from its mouth. And when it arose against me, I caught it by its beard and struck and killed it. Your servant has killed both lion and bear, and this uncircumcised Philistine will be like one of them, seeing he has despised the armies of the living God. Moreover, David said, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear, he will deliver me from the hand of this Philistine. And Saul said to David, go, and the Lord be with you. Amen. பாருங்க, சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ போ, கர்த்தர். ஆமென். பாருங்க, அந்த தாவீது, நான் யோசிச்சு பார்த்தேன், தாவீது ஒரு சின்ன பையன், ஒரு வாலிபலான பையன் அந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்ணும்போது. ஆனா அந்த நேரத்துல கூட தாவீது 1% கூட ஷேக் ஆகல. இப்ப நம்ம ஒரு பயலமானை பார்த்தா எனக்கு பயம், நான் சொல்லுவேன், தெளிவா சொல்லுவேன். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு சாம்பியன். கோலியாத்தோட ஹிஸ்டரி நீங்க படிச்சீங்கன்னா அவன் ஒரு பேட்டில் சாம்பியன். ரொம்ப நல்லா வாட்டர் ஸ்டார்ட் 9 feet, ரொம்ப வளர்த்தி நல்ல ஒரு கம்பீரமான ஒரு நடை, அனைத்து போர்களை வெற்றி பெற்றவன். அந்த நேரத்தில் அவனுடைய ஒப்போனன்ட் பாருங்க, ஒரு தாவீது, ஒரு வாலிபன், இளம் வாலிபன். அவருடைய வாழ்நாளில் சீரியஸா சொல்றேன், கோலியாத்தை மாதிரி ஒரு எந்த ஒப்போனன் அவர் பார்த்திருக்க மாட்டாரு. உண்மைதானே? அவர் பார்த்த ஒப்போனன் எல்லாமே சிங்கம், கரடி, அவ்வளவுதான். ஒரு விலங்கை தான் அவர் பார்த்திருக்கிறார். ஒரு விலங்கு கூட தான் அவர் யுத்தம் செய்திருக்கிறார், தன் மந்தையை காப்பாற்றுவது. இதுதான் வாட்டி ஒரு மனுஷ ரூபத்துல ஒரு மனுஷனா பிசிக்கலி ஒரு ஒப்போனன்ட் ஃபேஸ் பண்றாரு. இன்னைக்கு நீங்க தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, மிருகத்துடைய அந்த பலத்தை காட்டிலும் மனிதனுடைய அந்த டாக்டிக், அந்த கெப்பாசிட்டி, அந்த ஸ்ட்ரெங்த் இட் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். ஏன்னா அந்த காம்பேட் பண்ணும்போது இந்த நல்ல சண்டை போடுறவங்க நிறைய டாக்டிக்ஸ் வச்சிருப்பாங்க, நிறைய ஆர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. மிருகங்கள் ஒரே சைட்டு மட்டும்தான் தாக்கும், இங்க கடிக்க அவங்க கடிக்க, அவ்வளவுதான். ஆனா மனிதர்கள் தான் பல வித்தைகள் வைத்திருப்பார்கள். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சண்டை போடுறவங்களாம் நிறைய வித்தைகள் வச்சிருப்பாங்க.
சிலம்பத்தில் ஒரு நிறைய வித்தைகள் இருக்கு. கராத்தே, குங்ஃபு, வர்மக்கலை. என்னோட கிராண்ட்ஃபாதர் வந்து வர்மக்கலையில் நல்லா சாம்பியன். ஆனால் எனக்கு அது மட்டும், அந்த கலையை மட்டும் கற்றுக் கொடுக்கல எனக்கு. நான் கேட்டேன், தாத்தா தயவுசெய்து எனக்கு கற்றுக் கொடுங்க, கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும்னு. அவர் சொல்லிட்டாரு, உன்னையெல்லாம் கற்றுக் கொடுத்தா பல குணங்கள் இந்த நாட்டில் இருக்கோன்ட்டாரு. ஸோ அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் எனக்கும் அந்த கலைக்கும் ரொம்ப தூரம், கலை என்னவே தெரியாமல் கர்த்தர் என்னை எப்படி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அன்னைக்கு நான் கோவப்பட்டேன் என்னோட தாத்தாட்ட. நான் தாத்தா இப்படி ரொம்ப கெஞ்சத்தனமாக இருக்கிறீங்களே, ஒரு பேரப்பிள்ளை கூட கற்றுக் கொடுக்க முடியலன்னு. ஆனால் அன்னைக்கு நான் அந்த கலையை நான் கற்றிருந்தேன்னா இன்றைக்கு நான் வேதத்தை ஏந்தி கொண்டிருக்க மாட்டேன். அன்னைக்கு அது கற்றுக் கொடுக்காதது கர்த்தருடைய ஒரு காரியம். ஏனென்றால் இன்னைக்கு இந்த வேதத்தை பற்றி உங்களுக்கு பிரசங்கிப்பதற்கு எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அன்னைக்கு அந்த கலையை நான் கற்றிருந்தேன்னா எனக்கு ஆபத்து வந்திருக்கும். இன்னைக்கு நான் இப்படி நார்மலா இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேன், கை இப்படி போயிட்டு எழுந்திருப்பேன். ஆனா அன்னைக்கு நான் கத்துக்காதது காரணம் கர்த்தர் இனி இந்த வழியை கொண்டு வருவதற்கு எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஸோ நம்ம டாபிக் நம்ம போவோம் பாருங்க. அவன் போய் அங்க நிற்கிறான். அவன் போய் அங்க நிற்கும் போது அவனுக்கு பயமே இல்லை. சவுல் கண்டிப்பா நினைச்சிருப்பான், என்னடா இவன் ஒரு 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 இளம் ஆளிபன், ஒரு யுத்தத்துக்கு சரியில்லாத ஒரு ஆளு. சரியில்லை என்று சொன்னால் கோலியாத்துக்கு ஒரு ஈக்குவல் இல்லாத ஒரு ஒப்பனன் அங்க போய் நிற்கிறான். சவுல் நினைச்சிருப்பாரு இன்னைக்கு இவன் ஜாலியா நினைச்சிருப்பாரு. இருந்தாலும் பையன் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு இப்போ கற்றுக்கிறான். கோலியாத்தை நம்பி வந்து அந்த அரேனால நிற்கும் போது அவன் நினைச்சிருப்பான், பயங்கரமான ஒரு ஆட்கள் தான் கொண்டு வந்து நிப்பாட்ட போறாங்க. ஆனா வந்து அங்க நின்றது தாவீது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா வாட்டர் சட்டமா நல்லா இருக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பனன் வந்து நோஞ்சாவா நின்றா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே இன்னைக்கு சின்னக்கா முடிச்சிடலாம் தோணுமா இல்லையா? ஒரு கம்ஃபர்டபுள் வரும். இது கச்சாங்குதிரா கேன் செட்டல்லாம். அதே மாதிரிதான் இவனும் நினைச்சான். யாரு? கோலியாத்து. அவனை பார்த்த உடனே நான் என்னமோ எதிர்பார்த்தேன், இஸ்ரவேல் மக்கள் மத்தியில பெருசா ஒரு ஆளையோ அவனுக்கு ஈக்குவலான ஒரு ஆளையோ சண்டை வீரனையோ நிப்பாட்டுவாங்க என்று. ஆனால் வந்து நின்றது ஒரு சின்ன பையன். வந்து நின்றது ஒரு சின்ன பையன். அப்ப அவன் அந்த சின்ன பையன் நிற்கும் போது பாருங்க, அவங்க நிற்கும் போது அவனுடைய தாட் என்னன்னா, இன்னைக்கு இந்த மக்களை சின்னாங்க வீழ்த்திடலாம். ஏன்னா கொண்டு வந்து நிப்பாட்டினது தாவீது, ஒரு இளம் வாலிபனை. அவனை சொல்லலாம், இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் நமக்கு அடிமை, கொஞ்ச நேரத்தில் நமக்கு அடிமை ஆக போகுது என்று கண்டிப்பா அவன் நினைச்சிருப்பான் மனசுல. இன்னைக்கு நம்ம வேலை சின்னாங்க முடிஞ்சுட்டா, ஒரு ஃபியூ செகண்ட்ல முடிய போது, கசக்கி புளிஞ்சு வீசிடலாம் சொல்லிடலாம். ஆனா அந்த நேரத்துல கூட தாவீது நினைக்கிறாரு அவன்கிட்ட யுத்தம் பண்ணும்படி. இன்னைக்கு நாம் ஒன்று காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு நிறைய பிரச்சனைகள் கோலியாத்தை போல நின்று கொண்டுதான் இருக்கும், வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அதை பார்த்து நாம் முதலாவதாக கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன் நாம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால், நான் நினைச்சேன், ஆண்டவரே தாவீதுக்கு பயமே இல்லையாப்பா? ஒரு மிகப்பெரிய ஒரு பயல்வான் நிற்கிறான் சண்டை போடுறதுக்கு, அவனுக்கு ஏன் ஆண்டவரே கொஞ்சம் கூட பயம் இல்லை? ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அப்ப பாருங்க, தாவீது அந்த கோலியாத்தை எப்படி அவன் பார்க்கறான்னா, நான் இதுக்கு முன்ன ஃபேஸ் பண்ண ஒரு கரடி, இதுக்கு நான் முன்ன ஃபேஸ் பண்ண ஒரு சிங்கம் தான் இந்த கோலியாத்து. அப்ப தாவீதினோட பார்வையில கோலியாத் எப்படிப்பட்டவனா, நடந்து முடிந்த ஒரு சரித்திர கதை.
உங்களுக்கு விளங்குதா? அவனோட வியூல கோலியாத் வந்து ஒரு பாஸ். அதனாலதான் அவன் சொல்றான், இந்த விருத்தனம் சேதம் இல்லாத அவைகளில், அந்த மிருகங்களில் இவனும் ஒருவனாயிருப்பான். அந்த கம்பேரிசனை பார்த்தீங்களா அவன் எப்படி பார்க்கறானே. ஏன் அவனுக்கு அந்த காரியம் அவனுக்கு தோன்றதுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான், he depends on God's strength. அவன் கர்த்தருடைய பலத்தில் சார்ந்திருக்கிறபடியால் தான் கோலியாத்தை பார்த்தவுடன் எனக்கு முன்ன ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், இன்றைக்கும் என்னை காப்பாற்றுவார். அந்த காரியத்தை அவன் பகிரங்கமாக சொல்வதற்கு காரணம், அந்த கோலியாத்தின் ஒரு காரியம் அவனுடைய பாஸ். இறந்த காலம் அவனுக்கு. அந்த சுற்றி இருக்க ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோலியாத் வந்து ஒரு புதுமையான ஒரு காரியம். It is something new. They have never seen a fighter like him before. That's why they amazed to see Goliath when he was standing in the battlefield. But for David, Goliath is a pass. Goliath வந்து அவன் ஏற்கனவே ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை. நீங்க நினைக்கலாம், அவன் தான் கோலியாத்தை அதுக்கு முன்ன பார்த்தது இல்லை. என்ன வசனம் 36 தானே சொல்லுகிறது. பஸ்டர் படிங்க வசனம் 36 பஸ்டர். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளின் ஒன்றை போல இருப்பான். ஓகே பஸ்டர். இந்த விருத்தனம் சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தியனும் கோலியாத்தும் அவைகளில் ஒருவனாயிருப்பான். இனி இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல தான் நாம் வளர ஆரம்பிக்கணும். நமக்கு வருகின்ற காரியங்களை, நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை பார்த்து நாம் துவண்டு போகக்கூடாது. என்னடா இப்போதான் ஒரு பிரச்சனை செட்டில் ஆனிச்சு, இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு, ஐயோ பிரச்சனைக்கு மேல வந்து கொண்டு இருக்குதே என்று நாம் கலங்கக்கூடாது. நாம் என்ன தெரியுமா சிந்திக்கணும், ஏற்கனவே செட்டில் பண்ண பிரச்சனை இல்லை, இது ஒரு பிரச்சனை, இது மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. previously நான் ஆண்டவர் எனக்கு செட்டில் பண்ண கிருபை செய்துட்டார்ல, இந்த பிரச்சனையும் எனக்கு செட்டில் பண்ண கிருபை செய்வார். இப்படி ஒரு மைண்ட் செட் நமக்கு வேணுங்க. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தாதாங்க எந்த பிரச்சனையை நம்மளால சுலபமாக கையாள முடியும். கிறிஸ்தவர்கள்லாம் அப்படிதான் இருக்கணும், சீஷர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அதனாலதான் மரணம் வந்து கூட அவங்க பின்வாங்கல. நமக்கு கொரோனா வந்து நம்ம எங்க இருக்கோம்? சபையில தானே கூட்டி இருக்கணும், ஹாஸ்பிட்டல்ல கூடணும். நம்மளெல்லாம் குறை சொல்லுங்க. ஏன்னா இந்த சத்தியத்துடைய வெளிப்பாடை நாம் அறிந்திருக்கிறபடியால், அறியாம போனபடியால் தான் அந்த நேரத்தில் நாம் காட்டியிருக்கணும். வாங்க சபைக்கு, ஜெபம் பண்ணா குணமாகும். இந்த கோஷ நாட்கள் நாம் பெருகி இருக்கோங்க. இயேசு நல்லவர், சுவிசேஷம் சொல்றது நாம் தேவையில்லை. இயேசு குணப்படுத்திருக்கிற, நான் கண்டிப்பா போன அவனே வருவான். சில நேரத்தில் நாம் காட்ட வேண்டிய இடத்துல நமக்கு காட்டாதனாலதான் சபைகளோட நாற்காலி கோஷமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டருடைய வேலை, பாஸ்டருடைய வேலை, பாஸ்டருடைய வேலை. பாஸ்டருடைய வேலை ஒரு பங்கு தான். ஜனங்களே, உங்களுக்கு கற்பித்த கிறிஸ்துவை நீங்கள் காட்டாவிட்டால் உன் அயலான் எப்பொழுது கண்டுகொள்வான் கிறிஸ்துவை? அன்னைக்கு தாவீது கிறிஸ்துவோட பலத்தை சார்ந்திருந்தபடியால் தான் கோலியாத்தை ஃபேஸ் பண்ணும்போது அவன் தைரியத்தோட நின்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கோலியாத் வந்து அவனுடைய இறந்த கால பிரச்சனை
அவன் ஃபியூச்சர்ல பார்த்தது கோலியாத்தை வீழ்த்துகிறதை. இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல நம்ம வளரும் போது தாங்க வெற்றிகளை பார்க்க முடியும். யெகோவா நிசி வெற்றிகளை தருகிற தேவன் நமக்கு இருக்கும் போது ஏன் நம்ம வாழ்க்கையில தோல்வி? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? இரண்டாவது பிரச்சனையை தாவீதை போல பார்க்காதனால தான். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தாவீதோட கால் பின்வாங்கவே இல்லை. அதனாலதான் சவுல் கேட்கும்போது சிங்கத்துக்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்குள் என்னை தப்புவிப்பார். எப்படிங்க அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? ஏனென்றால் அவனுக்கு தெரியும், நான் சார்ந்து இருக்கிறது கர்த்தருடைய பலத்தில். I am depending on God's strength. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த strength என்ற வார்த்தை 360க்கு மேல எழுதப்பட்டிருக்கிறது. strength, கர்த்தருடைய பலன், துருகம், கேடயம், the refuge. அப்ப 360க்கு மேல எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஒவ்வொரு வருடத்திலும் கர்த்தருடைய பலத்தில் நீங்கள் சார்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் அநேக கோலியாத்தை உங்களால கசக்கி போட முடியும். 360க்கு மேல ஒரு வருடத்தில் எத்தனை நாட்கள்? அப்ப கர்த்தருடைய பலன் இருக்கா உங்களுக்கு? 360க்கு மேல கர்த்தருடைய பலன் எழுதப்பட்டு இருக்கிறது வேதத்தில். கர்த்தர் உங்களுக்கு, நான் உனக்கு பலனாக இருக்கிறேன், இந்த வருடம் முழுவதும் ஒரு நாள் இல்லைங்க, ஒரு வீக் இல்ல, ஒரு மாதம் இல்ல, 6 மாதம் இல்ல, இந்த whole year கர்த்தருடைய பலத்தை நீங்க சார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். வருகிற பிரச்சனை அப்படி சுலபமாக போய்கொண்டே இருப்பீங்க. மதில்களை தாண்டி கொண்டு போயிருப்பீர்கள். பாடல்களை நாம் பாடுகிறோம். மதிலை தாண்டுவேன், தேள்களையும் சர்ப்பங்களை மிதிப்பேன். It is not about this song. அந்த காரியத்துக்குள்ள you need to experience. அப்படிப்பட்ட காரியத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது ஒன்றே ஒன்றுதான், டிபெண்டிங் ஆன் God's strength. கர்த்தருடைய பலத்தில் சார்ந்து இருக்கும் போது அனைத்து காரியங்களை சுலபமாக நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஏனென்றால் கர்த்தர் அந்த பலத்தை கொடுக்கிறார் அனைத்து காரியத்தை செய்வதற்கு. God is giving you the strength to do all the things. வசனம் அப்படிதானே போட்டிருக்கு? வசனம் அப்படிதானே போட்டிருக்குங்க. Thank you பாஸ்டர் தான் கொடுக்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வசனம் போட்டிருக்கிறத நான் பிரசங்கிக்கிறேன். தாவீதுக்கு எப்படி அவிதமான ஒரு ஸ்ட்ரெங்க்ங்க. அவனோட சுய ஸ்ட்ரெங்க் இல்ல, கர்த்தருடைய ஸ்ட்ரெங்க்ல சார்ந்து இருக்கிறபடியால் தான். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, பக்கத்துல மிகப்பெரிய ஒரு சிங்கமோ சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைபிரிட் டாக் பக்கத்துல இருந்தா நம்ம எப்படி பறந்துக்கிட்டு ஓடுவோம்? உண்மைதானங்க. இதன் தவறு சொல்ல நானும் ஓடிருக்கேன், ஏன்னா கடிச்சிரும்ல. அப்ப இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை இது பண்ணார். அந்த நேரத்தில் தாவீதை போல நின்று இருக்கணும். இன்னைக்கு அநேக பிரச்சனையோட தான் நீங்க இருக்கிறீங்க. முடிவில்லாத பிரச்சனைகள், endless problem, no solution. But ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, when you depend on God's strength, when you depend on God's strength, when you truly depends on God's strength, கர்த்தருடைய பலத்தில் உண்மையாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து God, I really depends on your strength, உண்மையாக இருதயத்தில் நீங்கள் சொல்லும்போது தேவனுடைய மகிமை கண்டிப்பா காண்பீங்க.
அதுக்கு சந்தேகமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. யோசிச்சு பாருங்க. அவனோ ஒரு வாலிபன் தான், தாவீது ஒரு வாலிபன் தான். அவனுக்கு எல்லா விதமான பயங்கள், இமோஷன் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இருந்த போதிலும் எந்த விதமான சுய காரியங்கள், அவனோட சுய இமோஷன், அவனோட சுய வீக்னஸ் கோலியாத்தை ஃபேஸ் பண்ணதுக்கு தடுக்கவே இல்லை. ஏனென்றால் அவன் பார்த்தது கர்த்தருடைய பலத்தை, அவன் சார்ந்திருந்ததும் கர்த்தருடைய பலத்தில். பலத்தில சார்ந்து இருக்கிறனால தான் வெற்றி அவனுக்கு நிச்சயமாக இருந்தது. அதனாலதான் அவன் சொல்றான், கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்புவித்த ஆண்டவர், விடுவித்த ஆண்டவர், இந்த பிலிஸ்தின் கையிலும் என்னை விடுவிப்பார். இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு கடந்து செல்லும் போகும்போது இவ்விதமான ஒரு விசுவாச அறிக்கையை சொல்றது மட்டும் இல்லை, வாழ்க்கையில செய்து காட்டணும். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருக்க கிரியைகள் பார்த்தாதானங்க மற்றவர்களுக்கு விசுவாசம் வரும். நம்மளுக்கே விசுவாசம் இல்லைன்னா நம்மளை பத்தி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தோமா, ஆட்கள் எப்படி வருவாங்க? உங்களை தேர்ந்தெடுத்தது, கிறிஸ்துவர்களாக தேர்ந்தெடுத்தது ஒரு காரணம். ஏனென்றால் உங்களுக்குள்ள கர்த்தருடைய பலத்தை காட்டுவது. சும்மா ஒன்றும் உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கலங்க. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அந்த ஒரு பிளாங்கெட்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் தானே, ஆண்டவர் தானே. கர்த்தருடைய காரியத்துல warning you, don't play. கர்த்தருடைய கோபாக்கினி வரும்போது you cannot stand. கர்த்தருடைய காரியத்துல தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், don't play, don't play. ஊழியக்காரர்கள் வார்த்தைகளை கொடுக்கும் போது submit and receive it. யாரா இருக்கட்டும், சங்கரா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், வசனங்களை பிரசங்கிக்கும் போது receive it. Don't play. Take it seriously. Because we are preparing themselves to deliver the word of God. Don't play. தேவன் அன்பானவர் தாங்க, இயேசு கிறிஸ்து அன்பானதான். அதே சமயத்தில் அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அவருடைய ஆக்கணி தீர்ப்புக்கு தயவு செய்து படியாயிராதீங்க. Don't feel that you are very comfort zone. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம், சபைக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ப்ளீஸ், ஒரு கல்லை உருவாக்கி வைக்க முடியும்னா உங்களை தூக்கிட்டு மத்தால வைக்க முடியும். வெரி சீரியஸ்லி சே தட். So don't play in God's business. Be serious. It doesn't matter who you are. நான் உங்களை ஏசுறதுக்காக சொல்லல, இது கர்த்தருடைய வார்த்தை. Don't play. Take it seriously. என்னடா இவர் இப்படி பேசுறாரு? மன வருத்தப்படாதீங்க, தயவு செய்து மன வருத்தப்படாதீங்க. கர்த்தர் சொல்கிற காரியத்தை நான் பேசுகிறேன். காதுள்ளவன் தயவு செய்து கேட்டு அதன்படி நடங்க. சும்மா டிபெண்ட் ஆன் காட்ஸ் ட்ரெயின், சும்மா பிரசங்கிக்கல. ருசித்த நான், ருசி பார்த்த பாஸ்டருங்க, அங்கிள், பிரதர், கேட்டு பாருங்க உங்களுடைய சாட்சியம். இல்லை நீங்க கூட அந்த காரியத்தை நீங்க பேஸ் பண்ணிருக்கலாம். அந்த வைராக்கியமான கர்த்தருடைய சார்ந்த பலத்துல நாம் எங்க பிடித்துக் கொண்டு இருக்கிறோம்? இருக பிடித்துக் கொண்டிருக்கிறோமா, தொங்கிக் கொண்டிருக்கிறோமா? தொங்கிக் கொண்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கீழே விழுந்துருவீங்க. கீழே விழும்போது அடி பயங்கரமா படம். அப்ப ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்?
அப்போ அதனாலதான் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். புயல் அடித்தாலும் காத்தடித்தாலும் நீங்க கீழே விட மாட்டீங்க. ஏனென்றால் நீங்க பிடித்திருப்பது கர்த்தருடைய பலத்தில். கர்த்தருடைய பலத்தில் எந்த மனிதன் சார்ந்திருக்கிறானோ அந்த மனிதனுக்கு தான் கர்த்தர் அனைத்து காரியங்களை விடுவித்து உங்க கையில் கொடுப்பார். சில காரியம் நமக்கு வராததுக்கு சில தடைகள் காரணமே நாம தாங்க. சத்தியத்தை வாசிக்கிறோம், சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது கேட்கிறோம், நிறைய பிரசங்கள் கேட்கிறோம், தவறில்லை. அந்த பிரசங்கத்தில் அந்த வார்த்தையில் உள்ளுணர்ந்து நம்மளை மாற்றுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் 12 சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள் என்று தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான், தன் எஜமான் தன்னுடைய மாஸ்டர் சொல்கின்ற அனைத்து காரியத்துக்கு they submit, they surrender their life, means they are no longer themselves, they are willing to sacrifice themselves to the sake of God. தாவீதும் அப்படிதான். அவனுடைய பலத்தில் சார்ந்திருக்கவே இல்லை. It never depends on his strength. It depends on 100%, 1000% on God's strength. That's why when he faced Goliath in the battleground, he never backward. அவனுடைய கால் பின்னால போகவே இல்லை. He stands still and faced the Goliath because he knows God will deliver him. இப்படிப்பட்ட வைராக்கியத்துக்குள்ள எப்ப நாங்க போனோங்க? இப்படிப்பட்ட வைராக்கியத்துக்குள்ள நாம் ஜீவிக்கணும். We must live in it. அதுக்குள்ள ஜீவிக்கணும், அதுக்குள்ள வாழ பழகி கொள்ளணும், அதுக்குள்ள கனி கொடுக்க ஆரம்பிக்கணும். So that people will see that it no longer depends on your own strength, but depending on God's strength. கர்த்தருடைய பலன் பகிரங்கமாக உங்க மூலம் வெளிப்பட்டுச்சுன்னா you are more than a conqueror. உண்மையை சொல்றாங்க, you are more than a conqueror. If you don't believe, செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க, முழுமையா செஞ்சு பாருங்க. பாதி பாதி செய்யாதீங்க. முழுமையா செய்யும் போதுதான் you will see how God's strength is working in you. என் வசனம் தானே போட்டிருக்கு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. வார்த்தையான ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் first depends on God's strength. You must believe, you must see it. இஸ்ரவேல் மக்களுக்கும் பிலிஸ்தீர் மக்களுக்கும் கோலியாத் ஒரு புதுமையான ஒரு வைரஸ். ஆனா தாவீதோட பார்வைக்கு நீ எப்படிப்பட்ட வைரஸா இருக்கலாம், நான் ஆல் டைம் அப் டு டேட்டட் ஆன்டி வைரஸ். உண்மைதானங்க? அதனாலதான் எவ்வளவு பெரிய கிருமியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வைரஸா இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஆன்டி வைரஸா என் கூட இருக்கிறபடியா அதை நான் மீறிக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல தேவன் பாருங்க. இந்த வார்த்தைக்குள்ள நாம் பிரவேசிக்க ஆரம்பிப்போம். We should dwell in the word of the Lord. இன்னைக்கு பேசின காரியத்தில் நாம் வளர ஆரம்பிப்போம். We should grow in it. Then you will see the prosper in your life.
நாம் அப்படி நம்ம எந்திரிப்போமாங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு காரியத்துக்கு வந்திருக்கோம். இப்போ கொடுத்தலின் ஒரு நேரம். ஆமென். வார்த்தை கேட்டது மற்றும் இல்லாதபடி, வார்த்தை கேட்டது மற்றும் இல்லாதபடி உண்மையிலே உண்மையாக நேர்மையாக ஆண்டவரே இவரோட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தை மூலம் என்னோட பேசியிருக்கிறீங்க. உண்மையிலே நீங்க ஒப்பு கொடுக்கும் போது நான் விசுவாசிக்கிறேங்க. You will never be the same again. Your life will never be the same again. God is willing to change your life. You need to submit yourself. You need to surrender your life. Because God has given this life to you. Because He wants to use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்தி விரும்புகிறார். அவருடைய மகிமைக்காக, அவருடைய மகிமைக்காக, ஆமென் அப்பா. அவருடைய மகிமைக்காக மட்டும்தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். நாம் இருதயத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பயன்படுத்துகிறதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே பிரசன்னம் ஆண்டவரே நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்தினால் என்னை மூடிக்கொள்ளும். வல்லமையாலே என்னை நிரப்பும். உங்க பிரசன்னத்தினால் என்னை மூடிக்கொள்ளும். வல்லமையாலே என்னை நிரப்பும். தூயரே
Sister Maria, கர்த்தர் சொல்கின்ற ஒரு காரியம், God's going to put a full stop for your problem. God says that God's going to put a full stop for your problem. You just depend on God's strength. When you really truly depends on God's strength, God is willing to redeem and deliver you from the problem. This is the word of the Lord. Receive it. ஆவியானவரே நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. Oh Jesus, we praise you, we praise you. We lift up in the name of the Lord Jesus, Father. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh Jesus, we praise you Father. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வாக்கு நன்றி அப்பா. வருத்தப்பட்டு வாரம் சொல்கிற நன்றி மகனே, கர்த்தர் உனக்கு தஞ்சமாக இருக்கிறார். அநேக பாடுகள், அநேக வேதனைகள், சொல்ல முடியாத காரியம், அழுகை, கண்ணீர். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நான் பார்க்கல உங்க கண்ணீரை, சுற்றி இருக்கிறவங்க யாரும் பார்க்கல. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். மறைவான கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். God sees your desire. அந்த காரியத்தை கர்த்தர் கண்பந்த காலம் நிறைவேற்றுவார். நீங்க ஜெபித்த ஒரு காரியம், நீண்ட நாள் ஒரு காரியத்தை you are praying for that. God says that He will answer for that. He will answer for that. கர்த்தருடைய பார்வையில so special. Don't let go from His presence. கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து தயவு செய்து விலகி போகாதீங்க. He truly needs you. He truly needs you. That's the love of the Father. இதுதான் தகப்பனுடைய அன்பு. நம்ம கைவிட்டு போவோம். He never ever let our hands go. God sees your tears. When you depend on the strength of God, you will feel the joy, because the joy of the Lord is my strength. When it depends on God's strength, you will see the joy. ஆவியானவரே மத்தியிலே நன்மகளை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். Right now in the name of Jesus, Father, தேவனுடைய வல்லமை, சமாதானம், touch in the name of Jesus, Father. Let the life never be the same again, Father. Let the life never be the same again, Father. Lord, நுகங்கள் உடையும் ஆண்டவரே, நுகங்கள் தடைகள், right now in the name of Jesus, Father. Lord, thank you for the children. Thank you, Lord. Thank you, Lord. That she be free in the spirit of anxiety. Let me be free in the spirit of anxiety. Let God put a peace on the Father. Let God put peace on the Lord Jesus. குழப்பங்கள் மறைவிடுச்சு. குழப்பத்தினால் அநேக காரியங்கள், அநேக முடிவுகள் எடுக்க முடியாத தடுமாற்ற நிலையில
கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து தெளிந்த சிந்தை கொடுத்து ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. இந்த நாளுக்காக நன்றி செய்கிறோம் ஆண்டவர். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே உட்காருவோமா? ஓகே, ஒரு 2 சாட்சிக்கு நம்ம டைம் கொடுப்போம். 2 சாட்சி நம்ம அடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்லுவோம். சாட்சி சொல்றீங்களா யாரும்? ஓகே, கம். Praise God. இன்னைக்கு நான் சொல்ற சாட்சி வந்து சுருக்கமா சொல்றேன். கொஞ்சம் பெரிய சாட்சி தான், இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். போன வாரம் நான் இப்போ கிளைங்கில் ஜாம் ஆகிட்ட போனேன். இப்போ போன வாரம் ஃபுல்லாக மழையாக தான் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு ட்ரெஃபிக் லைட் தாண்டி போயிட்டுருக்கேன். கிளைங்க போகும்போது ஜாம் ஆகிட்ட போகிற இடத்துல ஒரு காடிக்காரன் வந்து சிக்னல் போட்டு டக்குன்னு போகுது. நான் ஒரு 40 தான் போயிருப்பேன். 40 தான் போயிருப்பேன். நான் வச்ச பிரேக்குக்கு என் பிரேக் 4 பிரேக்கும் புதுசு. நான் வச்ச பிரேக்கு ஒட்டி சுற்றி எப்படி திருப்பி பின்னாடி நிற்கிது ஐலாக் நேரம் அப்படி. ஆனால் எப்படி பக்கணும் மீன் அடிபட்டு பிறண்டி போயிருக்கணும். ஆனால் எப்படி தப்பிச்சேனே எனக்கே தெரில. அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு காப்பாற்றுறதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் யாரையும் இடிக்கல, யாரும் என்னை இடிக்கல. ஆனால் எப்படி அந்த விபத்துலேருந்து தப்பிச்சேன்னு எனக்கே தெரில. ஸோ அது வரைக்கும் ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. நம்மை காண்போரும் காப்போரும் நம் தேவன். அல்லேலூயா. மக்களாக கையில் தட்டுவோமா? கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையாலையில் நான் ஜெபம் செய்ய வரல. ஆண்டு இந்த சாட்சியை சபையில் எனக்கு சொல்ல சொன்னார், உணர்த்தல் கொடுத்தாரு. என்னன்னாக்கா எவ்ரிதிங் இஸ் வில் ஆஃப் காட். 2014 மறக்க முடியாத ஒரு சம்பவம் எனக்கு. என் வீட்டுக்காரர் இறந்துட்டார். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. அந்த தேவன் என்னை கைவிடல. என் வீட்டுக்காரர் இறக்கும் போது நான் வந்து அவரோட பணத்தை பார்த்து அழுவல. நான் கதவு சாப்பிட்டு கர்த்தரை தான் கூப்பிட்டேன். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என் ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. எனக்கு நீங்கள் தான் வந்து எனக்கு கூட இருந்து என் குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசினார். Do not put mighty power in man, put mighty power in God. இதை ஒன்று வார்த்தையை ஆண்டவர் சொல்லி என்னை பலப்படுத்தினார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்ன வரைக்கும் ஆண்டவர் என் குடும்பத்தில் இருந்து தலைவனாக இருந்து என் குடும்பத்தை நடத்துகிறார். நான் வந்து சுவிசேஷத்தை எனக்கு நல்ல ஒரு வீடு, தங்க நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வேலை, எனக்கு அழகான 2 குழந்தை எனக்கு கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தாரு. இந்த நாய் ஸ்கூலில் நான் வேலை மட்டும் செய்யலை, சுவிசேஷத்தை பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். யார் என்னை அடித்தாலும் பரவாயில்ல, யார் ஏசுனாலும் பரவாயில்ல, யார் என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல. வர ஜெயந்தியில் வருவாங்க, வந்து ஜாமா கொடுப்பாங்க ஸ்கூலில். ஆண்டரை பற்றி பேசுவேன். Tuhan mengasihi kamu, Tuhan bertobatlah, Tuhan nak datang segera. Siapa tu Yesus? Yesus telah disalibkan di kayu salib untuk kita, dosa kita. Darah dia saja yang boleh menghapuskan dosa kita. Oh ya kah, அப்படி சொல்லிட்டு அந்த மலைக்காரன் போயிடுவான். கர்த்தர் அந்த வரங்களை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. தேவன் நாமத்துக்கு நன்றி. அல்லேலூயா. ஆமென். காணிக்கைக்காக கடந்து செல்ல போகிறோம். காணிக்கையை எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய தசம் பாகங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கேஷ்லெஸ் இல்லாதவர்கள் QR கோட் இருக்குது. ஆனால் முடிந்தளவு அதில் நீங்கள் பழகி கொள்ளாதபடி உங்களுடைய கேஷை நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? கலை வரீங்களா? காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுங்கள். நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, அப்பா கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா.
இந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனமாக அமையும் என்று வேண்டிக் கொள்கிறேன்ப்பா. அதே வேலை எனக்கு காணிக்கு கொடுக்கிற எல்லாருக்கும் நன்றி ராஜா ஆண்டவரே. ஆமென். நீங்க எந்திரிச்சு வந்து உங்களை காணிக்கை செலுத்துங்க. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. போராட்டமே நல்ல போராட்டமே, வாழ்க்கை என்பது போராட்டமே நல்ல போராட்டமே. ஆவிதரோ பட்டயமே போராடி வெற்றி போராடி வெற்றி மகவனே. நெருங்கி வரும் பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உலகி தள்ளிவிட்டு ஓடுவார்கள், உலகி தள்ளிவிட்டு ஓடுவார்கள். பிரியமானவனே, நாட்டுமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, நாட்டுமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் உச்சகமான ஹalleluya சொல்லுவோமா? Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளைக்கு கூட சபையில் அறிவிப்புகள் கடந்து போவோம். எப்போதும் போல சபையில் வந்து வியாழக்கிழமை கேஷுவல் இருக்கும். சாமான் ஒரு பகுதி, வீட்டில் ஒரு பகுதியும் கேஷுவல் இருக்கும். கண்டிப்பாக யார் யாருக்கு டைம் இருக்கோ வேலையிலேயே வந்து கண்டிப்பாக கலந்து கொடுங்க. ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசனம் அப்புறம் அந்த குடும்பத்தினோட ஆசீர்வாதம் கிரியை செய்யும். சரிங்களா? பீடிலையும் சாமான் நடப்புகிறோம். வியாழக்கிழமை கண்டிப்பாக கலந்து கொடுங்க. அப்படி உங்களுக்கு அந்த டேயில் முடியல சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் நம்மள்கிட்ட, நம்ம மற்ற டே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெள்ளிக்கிழமை எப்போதும் போல சபையில் ப்ரேயர் நடக்கும், வந்து கலந்து கொள்ளுங்கள். எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்க. நம்ம தேசத்துக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எல்லா சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்ம மன்றாட்டத்தில் கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். சரிங்களா? அப்புறம் நம்ம சபையில் வந்து கிளீனிங் வந்து வாரம் நடைபெறும். உங்களுக்கு யார்கிட்ட சர்ச் சாவியோ நீங்கள் யார் சார்ட்ட சாவி கிட்ட வாங்கிக்கோங்க, வந்து கிளீனிங் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம பின்னால் எப்போது எழுதி வச்சிருக்க மாதிரி ப்ராஜெக்ட் ஜோசப். சரிங்களா? கொடுத்து உதவி செய்யும்போது கர்த்தர் நாமும் அது மகிழ பெறும். சரிங்களா? அதுதான் சபையின் அறிவிப்புகள். ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் போல சபையில் வந்து 10:30 மணிக்கு ஆராதனை இருக்கும். மியூசிக் ப்ராக்டிஸில் இருக்கும், வந்து 10 மணிக்கு வந்துருங்க. அப்படி நீங்கள் சபைக்கு வெள்ளனே வரவங்களா இருந்தீங்கன்னா வெள்ளனே வாங்க. பின்னால் வந்து சண்டே கிளாஸ் ரூம் வந்து நம்ம தேவ பிரசன்னத்துக்காகவும் நம்மளோட கர்த்தருடைய பெரிய ஒரு மகிமை கிரியை செய்யறதுக்காகவும் ஒருவன் பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய மகிமை அபிரங்கமாக கிரியை செய்யும். சரிங்களா? சபையின் அறிவிப்புகள். அப்படி மேற்கொண்டு ஏதாச்சும் காரியம் இருந்துச்சு சொன்னாக்கா நம்ம சேர்ச்சுக்குள்ளே அப்டேட் பண்ணுவோம். இதான் சபையின் அறிவிப்புகள். டேக் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே நம்ம இறுதி ஜெபத்துக்கு கடந்து போ எழுதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு தெய்வ செய்தியை கேட்டோம். கர்த்தரோட பலத்தில் சார்ந்து கொள்வோம், கர்த்தரோட பலத்தை புரிந்து கொள்வோம். ஆமென். எத்தனை பேர் கர்த்தரோட பலத்தில் வாழ போறோம்? ஆமென். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்படியே கைகளை வைத்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நான் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய பலத்தில் வாழ உடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தையும் பலப்படுத்தி உடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தையும் நடத்த முடியாத ஆண்டவரே உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை நேரி தாங்கிக் கொள்ள முடியாத சுபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய சத்தியத்திலே உடைய பலத்தில் ஆண்டவரை எங்களை நடத்தும் அப்பா. மற்ற நன்றி மற்ற ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகளையும் போகும்போதும் வரும்போதும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருத்தையும் ரத்தத்தில் நம்முடைய சுத்திகரித்துக் கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில் கேட்டு செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் யாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதீர்கள்.
ஆமென் ஆமென். கர்த்தருடைய பலமும் கர்த்தருடைய கருவியும் கர்த்தருடைய அன்பும் நம்மளோடு கூட இருப்பதாக ஒருத்தருக்குள் ஐக்கியப்பட்டு நம்ம கடந்து செல்வோம். ஆமென். ஓகே. சிஸ்டர் அம்பிகாவுடைய பிறந்த நாளுக்கு கேக் வெட்ட போகிறாங்க. கொஞ்சம் எல்லாம் அவங்களுக்கு பர்த்டே பாடல் படிச்சிருவோம். சிஸ்டர் அம்பிகா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Amina. Happy birthday to you. May the good God bless you. May the good God bless you. May the good God bless Amina. May the good God bless you. ஒரே வாரத்தில் முடிச்சிட்டீங்க. பக்கத்துல ஒரு கேமராமேன் இருக்கா, நீங்க போய் கேட்க வாங்க. நம்ம எல்லாம் அவங்களுக்கு நேராக கரங்களை நீட்டி நம்ம செடிக்க போகிறோம். ஒரு கேக் ஊட்டிட்டோம் சங்கர் வந்து. அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்காக செபிக்க போகிறோம். ஓகே ஓகே, ஒரு ஜோம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அம்பிகா கூட ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. கேக் ஊட்டி எல்லாம் கரங்களை நீட்டி நம்ம யார் ஆசீர்வதிக்கிறோமோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சிஸ்டர் அம்பிகாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிறந்த நாள் ஆண்டவரை இந்த வருடம் கொண்டாடுறதுக்கு நீங்கள் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் நீங்கள் தாண்டி வர கிருபை செய்ததுக்காக நன்றி. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறீங்க. இவங்க வாழ்க்கையில புதிய திட்டங்களை, புதிய காரியங்களை வருகிற ஆண்டுல, வருகிற நாட்களில் இவங்க காணத்தக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்த பெண்கள் சர்ச்சில் இருக்க நாங்கள் ஒரு குடும்பமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் இருக்கட்டும். போராட்டங்கள் நீங்கி ஆண்டவரே சமாதானத்தில் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென்.